வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஜி தமிழ் கேமர்ஸ். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் சாப்டர் 1, இந்த ஐஸ் சாப்டர் 1 நைட் மேர் மோட் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுலேயும் 30 பேக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஸ்பீடு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒன்றுமே இல்லை. இங்கே ஒன்று இருக்குது, இது ஒன்று, 2 தான். சரி, இங்கே ஒரு கண்ணு இருக்குது, இங்கே ஒரு கண்ணு, இங்கே ஒரு பேக் இருக்குது. சரி, எடுத்துகிட்டு இந்த ரூம்குள்ளே போயிடலாம் வந்துட்டா. ஸோ இப்போது இங்கே ஒரு தொலைப்பூச்சி இருக்குதுல்ல, அந்த தொலைப்பூச்சி எதுக்கு திரும்ப யூஸ் ஆகும்? இவ்வளோ போட்டு அடிக்கலாம் முடியுமாடா அப்படின்லாம் கேட்பீங்க. சும்மா தான் சொன்னேன், யாரும் நம்பி ப்ராங்க் ஆகிடாதீங்க. ஸோ வாங்க, இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே 5 பேக்கு, 5 பேக் கிடச்சிருச்சு. இங்கே வந்துட்டு அந்த ஃப்ளோருக்கு இந்த ரூமுக்கு வரும்போதே கரெக்டாக எப்படின்னா இந்த ரூமுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு டைம் வந்து அவன் வரும்போது நம்ம இந்த ரூமுக்கு வந்துருக்கான். இந்த தடவை இந்த ரூமுக்கு வரும்போது அவன் வந்துட்டான். சரி, கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறான் பாருங்க. திருப்பி ஒரு கோவமாக வருது. எங்கே இருக்கா? டாப் ஃப்ளோர் போயிட்டா. சரி வாங்க, நம்ம இந்த ஃப்ளோரை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபுல்லாக என்ன, இன்னும் ஒரு ரூம், இந்த ரூம் தான் இருக்குது. ரூம்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். 3 கண்ணு, இங்கே 2 பேக், 7 பேக் இருக்குது, எடுத்துருவோம். இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. இங்கே பூஸ்டர் யூஸ் பண்ணி டாப் ஃப்ளோர் போயிடலாம். சரி வாங்க, இங்கே போவோம். 3 கண்ணு, 8 பேக். ஒரு நிமிஷத்தில் 8 பேக் எடுத்துட்டேன். 2 நிமிஷம் இருக்குது. 9 பேக். மேலே ஒன்றுமே இல்லை, வராமலே இருந்துருக்கலாமா? சரி, இந்த கதவை திறந்து வெளியே போகலான்னு பார்த்தா இவன் வேறு வந்துட்டா. சரி, இங்கே தானே இருக்கான்னு நினைக்கிறேன், இந்த ஃப்ளோரில் தான். சரி, இங்கே ஒன்றும் இல்லை. 3 பேக் இருக்குது போட்டு. 12 பேக். எவ்வளோ? 2 நிமிஷம் 40 செகண்ட் எடுத்துடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கொடுத்து ஆள் போட்டுக்கலாம். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். புரிஞ்சுதா? சரி, ஜம்ஸ்கேரா இதை பார்த்தலாம் பயப்படுறேன்னா கிடையாதுரா. ஏற்கனவே ஈஸி மோடு, நார்மல் மோடு, ஹார்ட் மோடு இந்த யூடியூப்பில் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து சாப்டர் 2ல் கூட போட்டிருக்கேன். சாப்டர் 2ல் என்ன போட்டேன்? இது ஈஸி மோடு, நார்மல் மோடு போட்டேன்னு நினைக்கிறேன். அது சாப்டர் 2. சாப்டர் 1ல் ஜம்ஸ்கேர் இருக்குன்னு எனக்கு தெரியாதடா. ஈஸி மோடு, நார்மல் மோடு, ஹார்ட் மோடு முடிச்சவன்டா. இப்போ கடைசி இதையும் முடிக்க போகிறவனும் நான் தான்டா. 14 பேக்ஸ் எடுத்துருவோம். 3 நிமிஷத்தில் 14 பேக்ஸ். ஓகே, சரி, கப்பை சொல்லுவோம். கப்பை சொல்ல ஒரு பேக் இருக்கும் இன்னைக்காம். சரி, இங்கே ஒரு பேக் இருக்குது, எடுத்துப்போம். 15 பேக்ஸ் இதுக்குள்ளே. அது என்னடா ஒரு நம்பராக ஒன்று வருதுன்னு கேட்பீங்க. அது என்னதுன்னா, அது வந்து ஒரு கோடு. அந்த கோடு நம்மளுக்கு தேவைப்படும், அதனால தான் எடுத்து வச்சுக்கிறோம். ஓப்பன் பண்ணு 19 பேக்ஸ். அந்த கோடை வச்சு இப்போது கீ ஃபவுண்டுன்னு வருதில்ல, அந்த சாவி எடுக்க தான் மேலே இருக்கிற அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணோம். அதுக்கு தான் அந்த கோடு. 19 பேக்ஸ் எடுத்துட்டோம். அவன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கா? சரி, நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலான்னு தோணுச்சு. அப்புறம் தான் இப்போ தான் ஞாபகம் வந்தது, நம்மளுக்கு வேறு ஒரு வேலை இருக்குன்னு. என்னடா வேலை அப்படின்னு கேட்பீங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்தாச்சுடா அப்படின்னு. இந்த இடத்துக்கு வந்தாச்சு தான். இப்போ அந்த சாவி எடுக்க தான் நான் திரும்ப அந்த கோடை பார்த்து சாவி எடுக்க தான் இங்கே வந்தேன். இப்போ இந்த ரூம்குள்ளே வந்து மேலே போய் இந்த டெலிபோர்ட் வந்துடும். இதுவே டெலிபோர்ட். ஏன்டா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு டெலிபோர்ட் பண்ணுவீங்கன்னு தானே நான் இதுக்குள்ளே வந்தேன். இங்கே போய் ஏன்டா டெலிபோர்ட் பண்ணி விட்டீங்க? என்னடா
ஒரு நல்ல இடத்துல டெலிபோர்ட் பண்ணி விட மாட்டீங்களா? எங்கே இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரே போயிட்டான். செம்ம ஃபஸ்ட்டில். சரி வாங்க இதுக்குள்ளே வந்துடுறோம். இந்த ரூம்குள்ளே சேஃப்டிஸ் மெயினில் அதனால தான் இந்த ரூம்குள்ளே ஃபஸ்ட்டு வந்துருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வேலை இருக்குது. அவர் டாப் ஃப்ளோர் போனதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். 3 கன்று இருக்குது. எப்படியாவது அவர் டாப் ஃப்ளோர் போனதை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடணும். இங்கே டாப் ஃப்ளோர் போயிட்டான். வா நம்மளுக்கு இன்றைக்கி எங்கேயோ லக்குடாடி. ஒரு வேளை நம்ம பிரெயினில் லக் இருக்குமோ? அப்புறம் பிரெயினில் லக் இருக்கும்னு கேட்பீங்க. ஏன்னா என் பிரெயின் தானே ஐயோ என்னை விளையாட வைக்கிது. ஏய் நான்லாம் ப்ரோ பிளேயர் அடி. நான்லாம் எவ்வளோ ஒரு ப்ரோ பிளேயர் தானே. ஏன்னா ரன்னு வருது பார்த்துடலாம். பாருங்க மூஞ்சியில் ஃபுல்லாக பான்ஸ் பவுடரு மொத்த டப்பாவை எடுத்து மூஞ்சியில் ஒரு 10 பான்ஸ் பவுடர் டப்பாவை எடுத்து மூஞ்சியில் கொட்டி தேய்ச்சிருப்பா போல். இந்த மாதிரி பான்ஸ் பவுடர் எடுத்து மூஞ்சியில் போட்டு எதுக்கு சம்மந்தம் வேணும் தேய்க்கிறேன் தரணும். இந்த கேம் கண்டுபிடிச்சவங்க தான் சும்மா மூஞ்சியில் ஃபுல்லாக பான்ஸ் பவுடர் அடிச்சு விட்டாங்க. இந்த ஃப்ளோருக்கு வந்துட்டா ஐயோ ஃப்ளோருக்கு வந்துட்டா அங்கே ஒரு பேக் இருக்குது. அது வெளியே போனோன்னே எடுத்துக்கலாம். இங்கே 3 பேக் இருக்கும். இதுக்கு தான்டா அந்த சாவி எடுக்கணுங்குது. அந்த சாவி ஒன்று எடுத்தோம்ல அது இந்த ரூம்குள்ளே வரதுக்கு தான். இந்த ரூம்குள்ளே வந்தால் 3 பேக் 2 பேக் டபுள் ட்ரிபிளாக கிடைக்கும். ஒன்று டபுளாக கிடைக்கும், ஒன்று ட்ரிபிளாக கிடைக்கும், அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் இந்த சாவி எடுத்தேன். இப்போ 26 பேக்ஸ் எடுத்துரும். அவள் இப்போ இந்த ஃப்ளோர் விட்டு போயிட்டா. வெளியே போகலாம். இங்கே ஒரு பேக்கை பார்த்தோம்ல அதான் கரெக்டாக இந்த பேக்கு பார்த்தும் போது இவன் வந்துட்டான். 28 பேக் இன்னும் 2 பேக்கு கைஸ். இங்கே ஒன்று போட்டு இங்கே ஒரு கண்ணு இருக்குது. இங்கே ஒரு அவ்வளோதான் எக்ஸிட்ட அடப்பாவி ஓட்டா ஓடு 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 ஓடு. அப்போதான் ரூம்குள்ளே வந்தாச்சு. இந்த ஃப்ளோர் விட்டு போனதுக்கப்புறம் நம்ம டாப் ஃப்ளோர் நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய் அங்கே எக்ஸிட் இருக்கும்ல அந்த எக்ஸிட் வழியாக எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. கரெக்டாக இன்னும் 1 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். வெற்றி நிச்சயம்டா, கன்ஃபார்ம்டா. ஃபைண்ட் த எக்ஸிட் அண்ட் எஸ்கேப்னு வந்திருக்கு பாருங்க. மேலே காட்டுது பாருங்க. இனிமேல் பேக்லாம் கண்டுபிடிக்க வேணாம். ஃப்ளோருக்கு போகிறான் வந்துட்டான் ஓடு 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 ஓடு. ஏன்னா முட்டு சேர்ந்து இந்த பக்கம் இருக்க கதவு கதவு போகிறான். பார்த்துட்டே இருக்கான். 2 தடவை பார்த்துட்டான். நம்மளே 2 தடவை இந்த ஃப்ளோரில் பார்த்துட்டான். எந்த ஃப்ளோர்லேயுமே பார்க்க மாட்டேன். இந்த ஃப்ளோரில் மட்டும்தான் கைஸ் என்னை எப்படியாவது பார்த்துருவாங்க. ஃப்ளோரை விட்டு போயிட்டான். எங்கே இருக்கான்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கேன். கீழே இறங்கி வராமல் தான் சரி. அப்படியே மேலே போயிட்டான்னா நான் வந்து எக்ஸிட் பண்ணேன். வந்துட்டாடா. வேறு இல்லை சும்மாவே இருக்க மாட்டேன். சும்மா ஏதாவது வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கேன். இங்கே பிளிங்கார லைட்லாம் பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. போயிட்டா டாப் ஃப்ளோர் போயிட்டா. போட்டு இதுதான் நம்மளுக்கு நல்ல சான்ஸ். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய் எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். போயிட்டா ஓடு 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 ஓடு. அடப்பா ஸ்லோ ஆகிடுச்சுடா. திடீர்னு வந்துட போகிறடா. போடா எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ டாட்டா பாய் பாய்.